பாருங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் கடும் சுத்த சைவம் 1438வது மந்திரம். வார்த்தையிலே ஒரு பொருள் இருக்கின்றது. சைவத்துல சிவனை சிந்திப்பதுல நேரடியாக எந்த ஒரு கலப்பிடமும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை. புறக்கிரிகைகளை நாடாமல் ஞானத்தின் மூலமாக இறைவனுடன் இரண்டர கலப்பவர்கள் கடும் சுத்த சைவ நெறியினர் என்கின்றனர். அப்ப இவங்களுக்கு சிவஞானம் தான் சிறந்த உபாயம். அந்த விபூதியிடுதல் அப்படின்ற விஷயங்கள்லாம் புறச்சின்னங்கள் எல்லாம் விருப்பம் இல்லாமல் திருநீரு, உத்ராசம், காதணி இதெல்லாம் போடாம உலகியல் சார்ந்த ஆடம்பரங்கள் எல்லாம் ஆசை வைக்காம பாசத்தலைய அகற்றி ஆன்ம தேடலிலும் ஈடுபடாம ஒன்றே ஒன்று சிவஞானம் ஒன்றே அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் கடும் சுத்த சைவ வகையில வருவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 4வது அத்தியாயம் கடும் சுத்த சைவம் பாடல் 1438 என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. வேடம் கடந்து விகிர்தந்தன் மேவி ஆடம்பரம் இன்றி ஆசா பாசம் செற்று பாடொன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த செய்வரே. வேடம் கடந்து விகிர்தன் தன்பால் மேவி ஆடம்பரம் இன்றி ஆசாபாசம் செற்று பாடொன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த செய்வரே. இதன் விளக்கமாக சரவணய்யா தளத்திலிருந்து, வெளிப்புற வேடங்கள் எதுவுமின்றி உலக நியதிகளை கடந்து இருக்கின்ற இறைவனின் மேல் மட்டும் எண்ணங்களை வைத்து எந்தவிதமான ஆடம்பரங்களும் இல்லாமல் ஆசைகளையும் பாசங்களையும் நீக்கிவிட்டு பதியாகிய இறைவனை அடைவது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பாசத்தலைகளும் இறைவனிடமிருந்து ஆன்மா தனித்து இருக்கும் பசு தத்துவமும் அழிந்து போகும்படி செய்து இறைவனை மட்டுமே சார்ந்து இருந்து இறைவன் அருளிய போதனைகளை முறைப்படி கடைபிடிப்பவரே கடும் சுத்த சைவர்கள் ஆவார்கள். இது சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். அருணை வடிவேல் முதலியார் இதில் பார்ப்போம். துறவுக்கோலமின்றியே ஆசையாகிய தலையையும் அறுத்தெறிந்து துன்பத்தொடு படுதற்கு ஏதுவாகிய மலங்களாகின்ற பசுத்துவம் இல்லையாம்படி அடித்து போக்குகின்ற சிவஞான செயலரே கடும் சுத்த செய்வராவார். இதன் குறிப்புரையாக, இல்லறம் துறந்து எங்கும் செல்பவரே துறவு கோலத்தை உடையவராவார். ஆகலின் வேடங்கடந்து என்றது இல்லந்துறத்தலாகிய புறத்துறவின்றி அகத்துறவு மாத்திரம். உடையராதலை குறித்தது. இவர் சிவனிடத்தே அடங்கியிருத்தல், அலை ஒழியாத கடலில் அளவின்றி மூழ்குதலோடு புக்கும் அருமையுடத்தாதல் அறிக. ஆடம்பரம் ஆரவாரம் வேடம் கடந்தமை முன்னே கூறப்பட்டமையின் இது தமது நிலையை பிறர் அறிதற்கு ஏதுவாம் பேச்சினை குறிக்கும். இது முற்கூறியதினும் அருமையுடையதாம். போதகர் போதத்தை விடாதே செயற்படுவோர் சுத்த செய்வர் என்றது அதிகாரத்தால் கடுஞ்சுத்த செய்வராயிற்று இதனால் கடும் சுத்த சைவ நிலை இது என்பது கூறப்பட்டது. கௌரியம்மா, வணக்கம் அம்மா. வாருங்கள் அம்மா. நன்றி ஐயா. அருமையான விளக்கங்கள். லயனையா அவங்களோட புரிதல் அருமையா இருந்தது. உங்களோட விளக்கங்களும் அருமை ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1438. வேடம் கடந்து விகர்தன் தன்பால் மேவி ஆடம்பரம் இன்றி ஆசாபாசம் செற்று பாடு ஒன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட
சாடும் சிவபோதகர் சுத்த சைவரே. Translation: Transcending pretenses, surrendering unto the Lord without egoism, sundering desire and attachment, the Sivañanis, aggressively annihilating the paining Pasa and the Pasattua, are the pure Saivites. இன்னைக்கு வந்து கடும் சுத்த சைவம் வந்து ஆரம்பிக்குது. கடும் சுத்தம் சைவம்ல வேடம் கடந்து விகர்த்தன் தன்பால் மேவி. வேடம் கடந்து நம்ம இப்ப நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. எந்த வேடமும் இல்லாமல் திருநீரிலிருந்து ருத்ராட்சிலேருந்து எந்த வேடமும் தேவையில்லை. ஏன்னா நமக்கான வேடமும் அதுவும் தேவைதான். எப்பன்னா நம்ம அந்த கடும் சுத்த சைவ நிலைக்கு வர்ற வரைக்கும் நம்ம மனதையும் உடலையும் பக்குவப்படுத்துறதுக்காக அவங்களோட அனுபவப்படி அது அவங்களுக்கு தேவையா இருக்கும். அந்த விஷயமும் இங்க கடும் சுத்த சைவத்துக்கு வந்த பிறகு அது தேவையில்லாம ஆயிடும். அதனால அவங்க வந்து அந்த மனதையும் உடம்பையும் பக்குவப்படுத்தணுன்ற பயிற்சியிலையோ இதுலயோ இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு உடம்புலையும் எதுவும் தேவையில்லை, மனதையும் சரிப்படுத்தணுங்கிறதுக்காக பயிற்சி முறைகளும் தேவையில்லை. விகர்தன்னா சிவன் தன்பால் மேவி, தன்னுள் சிவனை உணர்ந்து ஆடம்பரமின்றி, எந்த ஆடம்பரமும் இல்லாம உலக வாழ்க்கையிலையும் பற்று இல்லாம ஆசாபாசமும் அதான் உலகப்பற்று, மக்கள் பற்று, பொருள் பற்று, இப்படி எந்த ஒரு பற்றும் இல்லாமல் செற்றுன்னா அழித்து அது எல்லாத்தையும் நீக்கி பாடு ஒன்றுன்னா அனுபவம் ஒரே நிலையில இருக்கிறது. அனுபவம் கூட இருக்காது சிவானந்தத்துல, ஒரே நிலையில தான் இருக்கிறது. அந்த சிவானந்த அனுபவத்திலே சிவானந்த நிலையிலே இருக்கிறது. ஒரே அனுபவத்தை அந்த சிவனை மட்டுமே பிடித்து கொண்டிருப்பது. பாசம் பசுத்துவம் பாழ்பட. அந்த பசுத்துவம் பாசம் நமக்கு தெரியும். பசுத்துவம் வந்து இந்த பசுவோட தன்மை எப்படி இருக்கும் அதுவும் வந்து பாழ்பட, அதுவும் வந்து நீக்கதான். பசுவோட தன்மை என்னன்னா அந்த கவனம்ன்ற ஒரு இதுதான் நம்மள்ட்ட இருக்கும். பசுவோட தன்மையில இருக்கும்போது எப்ப நம்ம சிவத்தன்மைக்கு போறோமோ அப்பதான் அந்த விழிப்புணர்வுன்ற தன்மை நமக்கு முழுமையா வரும். இந்த பசுவோட தன்மையில இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் வச்சுட்டு இருப்போம். இப்போ நான் எழுதுறேன்னா அந்த எழுதுற விஷயத்துல இது இருக்கும். சாப்பிட்றேன்னா சாப்பிட்றது இல்லை, தூங்குறதுல கவனிக்க முடியாது. நான் வந்து நடந்துட்டு இருக்கேன். என்னோட செயல்ல நான் கவனத்தை வைக்கிறது. அந்த நம்மளை வந்து இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ற விஷயமே இந்த ஐம்புலன்களும் நம்மளோட மனதும் தான். அந்த ஐம்புலன்கள் மூலமா நமக்கு வெளியில இருந்து வர விஷயங்கள்னாலும் சரி, மனதுக்குள்ள இருந்து எழுதுற விஷயத்த இந்த ஐம்புலன்கள் மூலமா நம்ம சாதிச்சிட்டாலும் சரி, அந்த நமக்குள்ள இருந்து வெளில போறதுனாலும் சரி, வெளியில இருந்து உள்ள வர்றதுனாலும் சரி, இந்த கனெக்ஷனுக்கு வந்து இந்த கவனத்தை வச்சுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். இந்த கவனம் வந்து ஒரு இது மாதிரி, ஒரு டார்ச் லைட் மாதிரி தான். டார்ச் லைட் நம்ம எங்க கவனத்தை, இப்ப நான் பேசுறதை நீங்க கவனிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல டார்ச் லைட்டை நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த டைம்ல அங்க யாராவது வராங்கன்னா அவங்க இந்த டார்ச்சை ஆஃப் பண்ணிட்டு அந்த டார்ச்சை அப்படியே திருப்பி அவங்க மேல அடிச்சிட்டு இருப்பீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. அவங்க வர்றது போன பிறகு திரும்ப அந்த டார்ச்சை என் மேல நான் பேசுறதுல திருப்பினீங்கன்னா நான் பேசுறது கேட்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு சின்ன கவனம்ன்ற ஒரே ஒரு விஷயத்த வச்சுதான் நம்ம மாத்தி 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 செஞ்சுட்டே இருப்போம். அதுவும் அது பசு மாதிரி அப்படி மேய்ஞ்சிட்டே இருப்போம். அடுத்து என்னன்னு அந்த மனம் அமைதியா இருக்க விடாது. அடுத்து இதுல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் கூட வரும், திரும்ப அதுல கவனம் வச்சிருவோம். மாத்தி மாத்தி நம்ம அதனாலதான் டிவி பார்த்துட்டே நம்ம சாப்பிட்றோம்னாலும் என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது. ஏன்னா கவனம் ஃபுல்லா டிவியில டார்ச் அடிச்சிட்டு இருப்போம். இல்லை நான் வந்து கவனமா சாப்பிட்றேன், டிவி அங்கே ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நான் அந்த டார்ச்சை வந்து சாப்பாட்டில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, டிவி என்ன ஓடுறதுன்னே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்மளால ஒரு விஷயத்துல தான் நம்மளால கவனத்தை வச்சு தான் இந்த உடலையும் மனதையும் நம்ம இயக்கி இந்த அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகன்றதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த இது இல்லாம இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னா இந்த கவனம் அந்த உடம்புல இருந்து இந்த ஐம்புலன்கள், மனது, இது எல்லாத்தையும் நீக்கிட்டா நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு இது என்னன்னா, இது எல்லாத்தையும் நீக்கின பிறகுதான் எல்லாருமே சிவ அனுபவத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சிவனோட இது இருக்கிறது வந்து நமக்கு தெரியறது இல்லை. இது எல்லாம் நீங்கின பிறகு அந்த சூரியன் மாதிரி இருக்கிறது தான் வந்து சிவம்.
அதுதான் விழிப்புணர்வா இருக்கும். அதுல வந்து எந்த கவனமும் இருக்காது. ஒரு இடத்துல குவியாது. டார்ச் மாரி ஒரு இடத்துல குவியாது. அது சூரியன் மாரி பறந்து விரிந்து இருக்கிற ஒரு அ ஒ ஒளி, ஞான ஒளியாக பறந்து விரிந்து இருக்கிற ஒளி. அதுல வந்து ஒரு இடத்துல குவிக்க மாட்டோம். நீங்க இந்த மாதிரியான தியானம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கவனம் குவியும்போது உங்களுக்கு வந்து நெத்தி சுருங்கும். அந்த நெத்தி இடத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு கவனம் போகுது அப்படிங்கிறது ஆ ஆழமா நீங்க உணர்ந்தீங்கன்னா புரியும். இதே இது நீங்க கவனம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலயுமே கவனம் இல்லாம இருக்கிறீங்கன்னா, நீங்க மனதோட கனெக்ட் பண்ணி இல்லன்னு அர்த்தம். எதோட விஷயத்துலயுமே க அ ஒ ஒரு அந்த டார்ச் லைட் மாரி போடாம, அந்த டார்ச்சையே ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆஃப் பண்ணிட்டா அந்த எப்ப நம்ம அந்த டார்ச்ச ஆஃப் பண்றோமோ, அப்ப வந்து அந்த சூரிய ஒளியாக இருக்கிற நம்ம எல்லாருமே அதுல தான் இருக்கிறோம். அது தெரிய வரும் உணர வரும்போது நமக்கு அது தெரிய வரும். இந்த மடம் அடங்குன பிறகு நமக்கு அந்த நம்ம சூரிய ஒளியாக நம்ம வந்து இருக்கிறோன்றது தெரிய வரும். அதுவரைக்கும் நமக்கு தெரிய வராதே தவிர, எல்லாருமே அந்த அந்த பேஸா இருக்கிற அந்த விழிப்புணர்வுன்றது எல்லாருக்குமே இருக்கு. இந்த மனம் அடங்க அடங்க இதோட பெர்சன்டேஜ் வந்து நமக்கு உணர வரும். அவ்வளோதானே தவிர எல்லாருக்குமே அது இருக்கு. இப்ப எப்படி நான் நான் செய்றேன் அப்படின்ற செயல்ல நம்ம கவனத்த வச்சுட்ருப்போம். அதுலருந்து நீங்கி, நான்ற உணர்வுல வந்து அடுத்து வந்து நம்ம கவனத்த வைக்கணும். இப்ப நான் பேசுறேங்கிறதுல, அந்த பேசுறதுல கவனம் இருக்கும். அடுத்து வந்து யார் பேசுறது இத? இந்த இதெல்லாம் யாரு பேசுறதுன்னா, அது நான் பேசுறேன். அப்ப நான் பேசுறேன்றதுல நம்ம வந்து புரிய வரும். இந்த செயல்ல இருந்து அடுத்த நிலைக்கு உயர்றப்ப நானுன்றது வரும். அப்புறம் அதையும் தாண்டி இந்த நான் பேசுறதையும் கவனிக்க முடியுது. என்னோட செயலையும் கவனிக்க முடியுதுன்னா, இது எல்லாத்தையும் கவனிக்கிறது யாரு? அப்படின்னு பார்த்தா என்னோட விழிப்புணர்வா இருக்கும். ஆக நானுன்றதும் உண்மை கிடையாது. நான் பண்ற செயலுங்கிறதும் நான் கிடையாது. அதாவது நான் அனுபவமா நான் எடுத்துக்கிற விஷயமும் நான் கிடையாது. அத அனுபவிக்கிற நானுங்கிறதும் உண்மை கிடையாது. இத 2த்தையுமே இந்த செயலையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த விழிப்புணர்வு தான் சிவம். அந்த சிவத்துல நம்ம இருக்கணும்னா, இந்த மனதோட நம்ம விளையாண்டுட்டு இருக்க இந்த கவன விளையாட்டெல்லாம் நம்ம நிறுத்தினா தான், அந்த சிவநிலைய வந்து நம்மளால உணர முடியும். அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அந்த மனம் வந்து பெருசா இருக்கிறதுனால, அதெல்லாம் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. மனம் அடங்க அடங்க உங்களுக்கு அந்த சூரியன் போல இருக்க முழுக்க அந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற அந்த சிவம் வந்து உணர்றதுக்கு வரும். அப்படிங்கிறது நான் இதுல பார்க்குறேன். பசுத்துவம் பாடு ஒன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட சாடும். சாடும்னா முறித்தல். அந்த எண்ணம்ங்கிற ஒரு விஷயத்தையே முறிக்கிறது. அந்த மனது இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம திருவிளையாடல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த இது எல்லாத்தையும் நீக்கி, அதுதானே இப்ப நான் டார்ச் மாரி நம்ம கவனத்த அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி வச்சுருக்கோம்ல, அந்த டார்ச்சையே ஆஃப் பண்றது தான் சாடுறது. வ மு முழுமையா அத நீக்கி, சிவபோதகர் சுத்த சைவரே. இதெல்லாம் நீக்குனவங்க, அந்த சிவானந்தத்திலே இருக்கிறவங்க கடும் சுத்த சைவராக இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி இதுல புரிய வருது எனக்கு. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1438வது திருமந்திரம் கடுஞ்சுத்த சைவர். திருமந்திரம். வேடம் கடந்து விகிர்தன் தன் பால்மேவி ஆடம்பரம் இன்றி ஆசாபாசம் செற்று பாடொன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த சைவரே. வேடம் கடந்து விகிர்தன் தன் பால் மேவி. உடலில் அணிந்து கொள்ளும் சிவ சின்னங்களாகிய புற வேடங்களை விட்டுவிட்டு பரம்பொருள் தியானத்தில் ஈடுபட்டு ஆடம்பரம் இன்றி ஆசா பாசம் செற்று பகட்டான தோற்றம் நடை உடைகள் இல்லாமல் ஆசைகள் பந்த பாசங்களை விட்டொழித்து பாடொன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட துன்ப பிறவிக்கு காரணமான அகப்பற்றுகளால் ஆன்மாக்கள் அழிவதை தடுத்து அவை அண்டாமல் சிவத்தை சிந்திக்கும் சிவஞானம் பெற்றவரே சுத்த சைவராவர். விகிர்தன் வேறுபாடு இல்லாத பரம்பொருள். மேவுதல் சேர்தல் ஈடுபடல் செற்று அழிந்து பாடு துன்பம் பசுத்துவம் உடல் பற்று
சாடும் அழித்து ஒழிக்கும் சிவபோதம் சிவஞானம் கடுஞ்சுத்த சைவர் புற வேடங்களில் விருப்பமில்லாத அகப்பூசையாளர்கள். கழக வெளியீட்டில் செந்நெருக்கி கூறப்படும் திருக்கோலங்கள் ஏதும் இல்லாமல் கருத்தால் அன்றி கருவியால் செய்விக்கும் தன்மையில்லாத முழு முதற் சிவனை பொருந்தி ஆரவாரம் இல்லாமல் காமம் வெகுளி மயக்கம் என்னும் மூன்றன் நாமங்களையும் கெடுத்து துன்பத்தினை விளைவிக்கும் பசை மலமும் தன் முனைப்பும் அற்று ஒழிய திருவடி உணர்வு வந்து துணையாகும். மெய் உணர்வினர் சிவபோதகர் எனப்படுவர். இவர்களே உண்மை சைவராவர். சாடுதல் ஒருசார் துணையாதல் பசை மலர் வாசனா மலர் நசை விகிர்தன் சிவன் ஆசா பாசம் ஆசை பாசம் பாடொன்று துன்பம் பொருந்திய போதகர் ஞானிகள். திருவள்ளுவர் திருக்குறளில் மெய் உணர்தல் 36வது அதிகாரத்தில் பொருளல்லவற்றை பொருளன்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. ஒரு பொருட்டாக எண்ணத் தகாதவற்றையெல்லாம் மதித்து ஒரு பொருட்டாக எண்ணும் மயக்க உணர்வால் பிறவி துன்பங்கள் பெருகும் என்கிறார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. தெளிந்த அறிவுடையோருக்கு அவர் தம் உண்மை அறிவு மயக்க நிலையை போக்கி இன்பத்தை தரும். திருமூலர் திருமந்திரத்தில் நமக்கான ஒரு அருமையான மந்திரத்தை குறிப்பிட்டுள்ளார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தன்னை கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஆருயிர்கள் தன்னை உணர்ந்து அறியும் அறிவை பெற்றுவிட்டால் பிறந்து இறக்கும் துன்பத்தை அடைய வேண்டுவது இல்லை. ஆனால் இந்த மனிதன் இது தெரியாமல் தன்னை தான் உணரும் ஞானம் பெறாமல் வீணாக கெட்டு அலைகின்றான். தன்னை தான் அறியும் அறிவை சீவன் பெற்றுவிட்டால் பிறகு அச்சீவன் தன்னை சிவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளும். இந்த ஆத்ம நிவேதனம் செய்பவர்கள் உள்ளத்துள்ளே சிவன் இருந்து அருளுவான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, மிக அருமை. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. மகேந்திரன் ஐயா இருக்காங்களா? எனக்கு காமிக்கல. வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வாங்க வணக்கம். ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி, சிறப்பு. அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். திருமந்திரம் 1438 கேள்வி ஞானம். தினம் தினம் திருமூலரின் திருமந்திரம் சிறப்பு. இன்றும் நமக்கு ஒரு 5ஆம் தந்திரத்தில் கடும் சுத்த சைவம் என்கின்ற பகுதியை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க நம்ம எப்படி அந்த சைவ நெறிமுறைகளில் நம்மை ஈடுபடுத்தி கொள்வது, எப்படி அதில் இருப்பது, அதுக்கான பண்பு தொகையாகத்தான் அதை வந்து நமக்கு கொடுக்கிறார்கள். வேடம் கடந்து விகிர்தன்றன் பால் மேவி, வேடம் கடந்து விகிர்தன் தன் பால் மேவி, ஆடம்பரம் இன்றி ஆசா பாசம் செற்று, ஆடம்பரம் இன்றி ஆசா பாசம் செற்று, பாடொன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட, பாடொன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட, சாடும் சிவபோதகர் சுத்த சைவரே, சாடும் சிவபோதகர் சுத்த சைவரே, சுத்த சைவரே. வேடம் கடந்து விகிர்தன் பால் மேவி. இதில் நிச்சயமா எல்லாரும் ஆல்ரெடி பகிர்ந்திருப்பாங்க. அதில் எப்படி அந்த வேடம் கடந்து இருப்பது என்பது என்ன? நம்ம ஒவ்வொரு மனிதரும்
பல்கோடி மனிதர்களுக்கு சமமா. ஏன்னா அத்தனை பல்கோடி மனிதர்கள் அந்த ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது பல்கோடி வனமாக யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அவரவர் பார்வையில் அவரவருக்கான புரிதலை, அவரவருக்கான பகிர்தலை, அவரவருக்கான பார்வையை பதிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதே போல இந்த ஒரு மனிதரும் அத்தனை பேரை பார்க்கும் போதும் கூட நாம் அதில் பல்வேறு வகைகளில் நம்மளுடைய தனித்துவம் என்பதை தவிர்த்து விட்டு இன்னொருவருடைய வாழ்க்கையை வந்து அப்படியே வாழ்ந்து இருக்கிற ஒரு தன்மையா வந்து நிறைய பார்க்கிறோம். அது வந்ததை என்னது வெந்ததை தின்று வந்ததை சொல்லி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரியான ஒரு பார்வையில் போகிற அந்த மாதிரியான ஒரு இதில் இந்த வேடம் என்பதை பற்றியே நிறைய வந்து ஆய்வையாக பார்க்கலாம். ஆனாலும் இங்கு நம்ம நிறைய வெளிப்புற வேடங்கள் நம்ம அகத்தை தன்மையில் உள்கட என்று உள்கடந்து செல்ல செல்ல அந்த அந்த கடவுள் தன்மையை நாம் கண்டுபிடிக்கலாம். அதில் எப்படின்னா அத்தனை திரைகளை தாண்டி நம்ம வள்ளல் பெருமான் அவருடைய இதில் சொல்லுவார்கள், அந்த மாதிரி அந்த மெய் ஒளியை காண்பதற்கு முன்பு 7 திரைகளை தாண்டி போகணும். இப்போ மனிதர்களுக்குள் அத்தனை மாயங்கள், அத்தனை பாய்களில் வந்து தன்னுடைய தன்மையை விட்டு இந்த வேடதாரிகளாக இருக்கின்ற நிலையை வந்து பார்க்கிறோம். அது போன்ற அந்த வேடங்களை துறந்த அல்லது எந்த ஒரு வேடமும் அல்லாத தன்மையில் நம்மளை வந்து இருத்திக் கொள்வது, அப்போ வேதத்தை கடப்பது, இது வேடத்தை கடப்பது, பொறுத்து கொள்ளுங்கள், வேடத்தை கடந்து எப்படி இருப்பது. அப்புறம் அந்த அந்த விகிர்தனாக இருக்கின்ற அந்த இறைவன் எப்படி இருக்கான்னா உலக நியதிகளை எல்லாம் கடந்து இருக்கின்ற இறைவன். சொன்னது போல அவரவருடைய பார்வையில் அவரவர்களுக்கு புரிந்த மாதிரி அவர்களுக்கு தெரிந்த மாதிரி அதை வந்து பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்வார்கள், நம்ம சுத்தம் கூட ஒரு தெய்வம் தான், சிவம் தான். எவ்வளவு சுத்தமாக இருக்கிறோம் நம்மை சுற்றி, அதாவது நம்முடைய அக சுத்தமும் சரி புற சுத்தமும் சரி எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல நம்மிடம் சுத்தமான மனிதர்களை எந்த அளவுக்கு நாம் உடன் வைத்திருக்கிறோம், உடன் பயணிக்கிறோம் என்பதும் கூட அந்த பார்வையில் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் கடந்ததாக இருக்கிறான். எந்தென்னலாம் நம்ம வந்து வேடங்கள் அது எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றிலும் வந்து நிறைந்து அப்படியே இருக்கிறான். அதனால நம்ம ஒரு இலக்குகளை பயணிக்கும் போதும் கூட அந்த இலக்கு நமக்காக என்னென்ன வகையில் நம்மளை தயாரிக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தது போல நம்மை தயாரித்து கொள்ளாவிட்டால் அப்போது அந்த இலக்கு கூட தள்ளி 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 தான் போகும். அப்போ அது ஒன்றை நம்ம எதிர்பார்க்கிறது அப்படின்னா அதற்கு நம்ம வந்து இது பண்ணா அப்ப எல்லாவற்றையும் கடந்து கடந்து போகணும். கடந்து அந்த உண்மையை உள்தன்மையை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அப்போ அதுல வந்து இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்புறம் எப்படி இருக்கிறான்னா எப்படியெல்லாம் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. வேடம் இல்லாதவன், அதே போல எல்லா அவரவருக்கான அந்தந்த நியதிகளை கடந்து எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற ஒரு தன்மையான, அதே போல அவனுடைய பல்வேறு எண்ணங்களை தாண்டி இருக்கிறான். ஏன்னா மனதை யோகத்தின் ஒரு முக்கியமான ஒரு நிலையே எண்ணங்களை குறைத்தல், எண்ணங்களற்று போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மனம் என்கின்ற உற்பத்தியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதே கூட அதை அதை கடந்து செல்வது, அதிலிருந்து எப்படி பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று வள்ளல் பெருமான் சொன்னது போல நம்மளுடைய அந்த தன்மை எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற ஒன்று. அப்போது எண்ணங்களையும் கடந்து இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் வந்து இதை வந்து பார்க்கலாம். அப்புறம் என்னவா இருக்கிறான் அப்படின்னா ஆடம்பரம் ஏதும் இன்றி இருக்கிறான். ஆடம்பரம் அப்படின்னா அவரவருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இப்போ அமெரிக்காவில் இருக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து கார் வச்சுருந்தாங்கன்னா பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் கார் இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகக்கூட முடியாது. இந்த மாதிரியா சூழல் இருக்கப்ப அதெல்லாம் இருக்குன்னா அப்போ இது ஒரு வசதியை இதை வைத்து ஒப்பிடுவதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே அடிக்கிற குளிருக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ஏசி தேவைப்படும், அந்த ஹீட்டர் தேவைப்படும் அப்படின்னா அப்போ அது வந்து வாழ்க்கையோட ஆடம்பரமாக இல்லாம அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னா. இப்போ நமக்கு பல்வேறு வகைகளில் இப்போ இங்க இதுக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐயப்ப பூஜையெல்லாம் இங்க சில இடங்கள்லாம் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க 40 விதமான உணவுகளை சமைச்சு வச்சிருப்பாங்க.
இது ஒரு கடவுள் பக்தியின் மீதான மற்றது அப்படி பார்வையில் பார்க்கறது ஒன்று. இன்னொன்று, ஆடம்பரத்துக்காக வந்து நிறைய இது பண்ணும் பொழுது நம்ம அதை ஒரு எப்படி எல்லாவற்றையும் கடந்து அந்த உள் தன்மையை பார்ப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ இது ஆடம்பரங்களை தாண்டி நிற்கின்றவன், சரி வேற எதையெல்லாம் தாண்டி தாண்டி நிற்கிறவன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ஆசாபாசம் செற்று இருக்கிறான். அதுல ஆசாபாசம் என்று சொல்லும் பொழுது இப்படியும் கூட சொல்லலாம். கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்றார், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி என்றான். இரண்டுலையுமே ஒன்னோட ஒன்று வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு இது. இப்போ இந்த ஆசாபாசம் என்பது எந்த விதத்திலையும் வந்து பற்று இல்லாமல், அந்த தேவைக்கு மேல் அந்த ஆசைகளை வைத்து கொள்ளாமல், அது செற்று என்றாலே அதை நீங்கி அல்லது நீக்கி அப்படின்னு இருக்கிற ஒரு பார்வையில வந்து பார்க்கலாம். அப்புறம் பாடு ஒன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட சாடும் சிவ போதக சுத்த சைவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுல எப்படி வந்து நம்மிடம் இருந்து தேவையில்லாதவற்றை நீங்கும் போது தேவையானது உள்ள இருக்கும். தேவை மட்டும் எஞ்சுகையில் திருச்சிலைகள் உயிர்ப்பது போல் தேவையற்ற அத்தனையும் விளக்கி எரித்து விடும், என்னோட புது கவிதையில சொல்றது உண்டு. அப்ப தேவை மட்டும் எஞ்சும் போது தேவையில்லாதவற்றை நீக்கும் பொழுது அங்க சிலை வந்து ஒரு திருச்சிலையாக ஆகிவிடும். அது வரைக்கும் கல்லா இருந்தது. அதுல இருந்து எது எது தேவையில்லைன்னு நம்ம நீக்கிறோமோ நீக்க அங்க உள்ளுக்குள்ள அந்த ஒரு பெரும் அந்த தேவை மட்டும் எஞ்சுகையில் திருச்சிலைகள் உயிர்க்கும், அங்க வந்து உயிர்ப்பு பெறும். அது போல நம்ம அதை மிக சரியாக இதை புரிந்து இருக்கின்ற போதகர்கள் இருக்காங்களே, அதாவது கடைபிடிப்பவர்கள் ஒன்றை வந்து வெறுமனே கற்றுக்கொள்பவர்கள் மட்டுமல்ல, கற்றபடி நிற்பவர்கள், கற்றபடி அந்த தன்மையை வந்து புரிந்து கொண்டு வாழ்பவர்கள், அவர்கள் இருப்பவர்கள் சுத்த செய்வர்கள் அப்படின்ற ஒரு பார்வையில சொல்றாங்க. நன்றி 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 நன்றிங்கய்யா, மிக அருமை. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப எளிமையான விளக்கமாகவும் ரொம்ப தெளிவான விளக்கமாகவும். நன்றிங்க ஐயா. வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இது ஒரு ரெவல்யூஷனரி வேர்டா தான் நான் பார்க்குறேன். சுத்த சைவம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யார் சைவம் அப்படின்ற ஒரு பார்வை, உணவுகளில் மேவி அதை தாண்டிய ஒரு ஆசாபாசங்களில் சிக்கிக்கொள்ளாத ஒரு மனம், அந்த மனம்தான் வந்து பரம்பொருளை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு இந்த பார்வையை நான் பார்க்குறேன். ஒரு எளிய ஒரு உதாரணமாக பார்க்குறேன். ஒரு முட்டை இருக்கிறது. முட்டையை உடைத்தால் ஓடை உடைத்து முட்டை வெளியே வந்துவிடும். அது கருப்பொருளும் பருப்பொருளும் உள்ள சேர்ந்து வெளில வந்துடும். ஆனால் அந்த ஓடை வந்து உடைப்பதற்கு பதிலாக அந்த முட்டையை கொதிநிலையில், ஒரு கொதிநிலையில், அது ஒரு பக்குவ நிலை, அது ஒரு அனுபவ பயணம்னு வச்சுக்கலாம். அந்த கொதிநிலைக்கு பிறகு அந்த ஓட்டை வந்து அந்த முட்டையிலிருந்து பிரித்து எடுத்து விடலாம். அப்போ இந்த முட்டை ஓட்டை பிரித்து எடுப்பதை போல அந்த அனுபவ பயணம் என்பது அந்த ஒரு ஹீட் சொல்றோம். அந்த ஹீட்டை வந்து நான் அனுபவமாக பார்க்கிறேன். வாழ்வியல் அனுபவத்தின் மூலமாக எதன் மீதும் பற்றி கொள்ளாமலும் பற்றற்று இருக்கின்ற ஒரு நிலையில், அந்த ஒரு நிலையில் எதன் மீதும் போகாத ஒரு ஆற்றலை தனக்குள்ளே சேர்த்து வைத்துக் கொள்கின்ற ஒரு ஆற்றல் யார் உள்ளார்களோ அவர்களைத்தான் ரெவல்யூஷன் சொன்னேன் அந்த வார்த்தை. அதனால்தான் அதுதான் வந்து சைவம் அப்படின்னும் போது இங்க பார்வையே மாறி போயிடும். உணவுகளின் சைவம் அசைவம் என்று இருந்தால், இவர் சொல்கின்ற சைவம் என்பது இந்த பற்றற்று இருக்கின்ற அந்த நிலையை வந்து ஒரு சைவம் அப்படிங்கிற ஒரு பெரும் வார்த்தையை சொல்கிறார். சைவம் என்பது உணவு சார்ந்த பொருளாக நாம் பார்த்த ஒரு பார்வையில் இருந்து இந்த பற்று கடந்து, அது கடந்துதான் சொல்ல வேண்டும், அற்று அல்ல, அதை கடந்து போகின்றது, அதன் மீது வந்து பந்தப்படாமல் அதனுடைய பற்றுக்குள் செல்லாமல் போது அந்த பாசம் என்று ஒன்று இருக்கின்ற ஒன்று வந்து அதுவாகவே விடுபட்டு போகும். அதனால்தான் இந்த உதாரணம் சொன்னேன், ஒரு முட்டை கொதிநிலை அப்படின்னு. அப்போ என்ன இதுல பெரிய கவனம் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. இதுவும் என்னுடைய பார்வைக்கான ஒரு உதாரணம் தான்.
ஒரு முட்டையை வேக வைக்கின்ற ஒரு பொருள் தன்மையில் அது ஆஃப் பாயில் புல்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃப் பாயில் அந்த எக்கை வந்து ஒரு சாப்பிடுகின்ற ஒரு பக்குவம் இருக்குல்ல, எவ்வளவு கவனமா இருக்குன்னா அது சிந்திரக்கூடாது. அது வாய்க்குள் எடுத்து போடுவதற்குள் அது சிந்தி உடல் மீது பற்று விடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கவனம், அந்த கவனம் தான் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு. மிகப்பெரிய விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு என்னன்னா அது வாய்க்குள் போடுகின்ற வரைக்குமே வந்து தொடர்ந்து அதன் மீது கவனம் இருக்கும். அந்த கவனத்தில் அதை உள்ளே போட்டு விழுங்குகின்ற ப்ராசஸ் எல்லாம் விட்டுருவோம். ஆனால் அந்த கவனம் இருக்கிறது அல்லவா, அந்த கவனம் தான் வந்து பெரும் கான்சியஸ்னஸ், பேராற்றல். ஸோ கான்சியஸ்னஸ் என்பது ஒரு விழிப்புணர்வு. விழிப்புணர்வு வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டேன். நான் சொன்ன இந்த கவனம் என்பது விழிப்புணர்வுக்கான ஒரு கவனத்துக்கான ஒரு உதாரணம். அப்போ எவ்வளவு தூரம் அதன் மீது கவனமாக இருந்து அந்த ஆஃப் பாயில் முட்டையை வந்து வாய்க்குள் போடுகின்ற போது எந்த அளவுக்கு கவனம் இருக்கின்ற போது அதில் என்ன ஒரு புரிதல் இருக்கிறது என்றால், கவனக்குறைவு ஏற்பட்டால் அது சிந்திவிடும், உடைந்துவிடும். இன்னொரு கவனக்குறைவு ஏற்பட்டால் அதில் உடல் மீதும் சிந்திவிடும். அப்போ அந்த பெரும் கவனம் தான் வந்து ஒரு பெரிய ப்ராசஸை வந்து கொண்டு போய் முடிக்கிறது. அப்போ தொடர்ந்து கவனத்துக்குள் கவனிக்கின்ற போது அது மிகப்பெரிய அரிய செயலை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது. புரிதல் என்பது அவரவருடைய நிலை. ஆனால் வாழ்வியல் பயணத்தில் கவனம் 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 மேவிய கவனமாக வருகின்ற போது அரும்பெரும் செயலையும் செய்து முடிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணம் சொன்னேன். அப்போ பசு, பாசம், பற்று எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதை கடந்த நிலைக்கு இதை அத்தனை மீதும் ஒரு கவனத்தின் மீது கவனத்தை கடந்த ஒரு நிலைக்கு செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை விட்டு விட்டு அல்ல, இதற்கு மேலே இதன் மீது ஆற்றலை செலுத்தாமல் அதற்கு மேலான ஒரு ஆற்றலை செலுத்துகின்ற ஒரு இடத்தில் போகும்போது இதற்கு மேலே ஒன்று போகின்ற போதுதான் அந்த பரம்பொருளின் மீது ஒரு பற்று வரும். அனுபவம் ஒரு சுவை அல்லவா, அந்த அனுபவ சுவை ஆன்மீக சுவையோடு கலக்கின்ற போது அது ஒரு ஏகாந்த நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஏகாந்த நிலையை ஒரு முறை அனுபவித்து விட்டால் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க தூண்டுகின்ற ஒரு செயலை இந்த உணர்வு நிலை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்கும். ஸோ நம் மீது இருக்கின்ற கவனத்தின் மீது போய் பிறர் மீது இருக்கின்ற கவனத்தில் போய் நாம் பாசமாக வைத்திருக்கின்ற உறவுகளின் இருக்கின்ற கவனத்தை போய் பரம்பொருளின் மீது வருகின்ற கவனம்தான் மிகப்பெரிய ஒரு பெரும் பக்குவ நிலை. இதிலிருந்து விடுபட்டல்ல, இதிலிருந்து விலகி அல்ல, ஆனால் இதனோடு இருந்து இதிலிருந்து அந்த கவனம் என்கின்ற பேராற்றலோடு இதை கடந்து போகின்ற ஓர் ஆற்றலுக்குள் போகின்ற போதுதான் இது மிகப்பெரிய ஒரு வல்லமை கொடுக்கும். இந்த வார்த்தை வந்து எனக்கு ரெவல்யூஷனரின்னு சொன்னது காரணம் என்னன்னா, அவர் விடுபட சொல்லவில்லை, இதை கடந்து போக சொல்கிறார் என்கின்ற ஒரு பெரும் உண்மையை என் பார்வைக்குள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நல்ல பார்வை, நல்ல உதாரணமும் அருமையான பொருத்தமான உதாரணமும் இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த திருமந்திர பாடலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஆடம்பரங்கள் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, கவியில் கலையில் மழலை மொழியில் தெய்வம் இருப்பது உண்டு, இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கும். அது வந்து சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற படத்துல தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். ஞாபகம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா யூடியூப்ல நீங்க கேட்டு பார்க்கலாம். அதுல அது மாதிரி ஒரு கருத்து இருக்கும். அது இந்த பாடல்ல அது அவரு இந்த பாடலை படிச்சு கூட அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பசுத்துவம் பாழ்பட அப்படின்னு இருக்குது. என்னன்னா, முதல்ல உயிர் வந்து உடம்புக்குள்ள இருந்ததுன்னா அது உசுரா இருக்கும்.
ஆனா உடம்பு விட்டு வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு ஆவின்னு பேர் வச்சிருவாங்க. ஆனா இந்த உயிர் இறைவனை நெருங்க தொடங்கும் போது அது பசுவாக மாறி விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால உயிரை மட்டும் ஏன் பசு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் இந்த உடலை பெறுவதற்கு முன்னாடி கேவலம் என்ற தன்மையில் ஆணவத்தில் கட்டுப்பட்டு கிடந்தது. இந்த உடலை பெற்ற பிறகு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களுக்குள் கட்டுப்பட்டு கிடக்கு. எது கட்டப்படுகிறதோ அது பசு. இப்ப நீங்க நம்ம பசு மாட்டை கட்டும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கயிறை கொஞ்சம் நீளமா விட்டு கட்டு அப்படின்னுவாங்க. அது நீங்க பசு மாட்டு தொழுவத்துல இருந்தா தெரியும். கயிறை கொஞ்சம் நீளமா விட்டு கட்டினோம்னா அது கொஞ்சம் அந்த எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு போய் வர முடியும் அப்படிங்கிறது. அதனால இந்த மலம் சார்ந்த அறிவு இருக்கு பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த உசுரால அந்த சிற்றின்பத்தை அடைய முடியும். அதனால கட்டுப்பட்டு கிடக்கிறதுனால இந்த உயிருக்கு அதனுடைய அறிவும் சிற்றறிவா இருக்கும், இன்பமும் சிற்றின்பமா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த பசுத்துவம் அப்படிங்கிறது பாழ்பட வேண்டும். பசுத்துவம் பாழ்பட்டுச்சுன்னா எங்க போகும் அப்படின்னா அது பதித்துவமாக அடையும், பதித்துவம் ஆகும். அதனாலதான் என்ன சொல்லுவாருன்னா, பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அங்க போல் அப்படிங்கிற அந்த உவமை உருவ பயன்படுத்தியிருப்பார். பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஆனா பதி அணுகில் பாசம் நிலாவேன்னு சொல்றது இல்ல, பசுவையும் சேர்த்தே சொல்லிடுவாருங்க. பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. அப்ப கடும் சுத்த சைவமாக இருந்தால் அந்த போதகர் அந்த போதனையை பின்பற்றி கொண்டே இருந்தால், ஆடம்பரம் இல்லாமல் இருந்தால், அதுதான் திருவள்ளுவர் சொல்வாரு. அதாவது 4வது அதிகார அரண் வலியுறுத்தல்ல 4வது திருக்குறளே சொல்லியிருப்பார். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. ஆகுல நீரபிறன்னா துன்பத்தை தரக்கூடிய ஆரவாரம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆரவாரம் இல்லாமல் இந்த உத்திராட்சம் போட்டுக்கிறது, அப்புறம் திருநீரை பூசுறது பக்தியால் பூசுறதுங்கிறது வேற. ஆனா மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழ்வார்கள், நம்மை பார்த்து வணங்குவார்கள் அப்படிங்கிறதுக்காக திருநீர் பூசுறது வேற. அதுதான் வேடம் அப்படிங்கிறது. வாழ்க்கையே நமக்கு ஒரு வேஷம்தான். வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் நேரம் நெருங்குதம்மான்னு கமலஹாசன் வாழ்வே மாயம் அப்படிங்கிற படத்துல அங்க சொன்னது வேஷம் கலைக்கிறது, ஆனா இங்க சொல்றது வேஷம் கடந்து செல்லுதல் அப்படிங்கிறது. அதே மாதிரி பெரிய புராணத்துல மெய்ப்பொருள் நாயனார் புராணம்னு ஒண்ணு இருக்கும். அதுல முத்தநாதன் கையில புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவான். அந்த புத்தகத்துக்குள்ளார கத்தியும் இருக்கும். அதுலதான் அந்த மெய்ப்பொருள் நாயனாரை வெட்டுவான். அப்ப சேக்கிழார் சொல்றாரு, பொய்த்தவ வேடம் அப்படின்னு சொல்லுவார். அவன் தவம் செய்யக்கூடியவன் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா அது வேடம், பொய்த்தவ வேடம் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் நீக்கணும். இததான் மாணிக்க வாசகர் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. அந்த வேடம் கடத்தல் கடத்தல் அப்படின்னா தாண்டி போறது, இப்ப கிராஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது கடந்து போறது அப்படிங்கிறது. அதுதான் பொய்த்தவ வேடம் அப்படின்னு பெரிய புராணத்துலயும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வேடத்தை கடந்து போயிடுச்சுனாலே நமக்கு ஆசை பாசம் ரெண்டும் இல்லாம போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அந்த பசுத்துவம் என்ன ஆகும்னா பதித்துவம் ஆகும். அதுதான் சிவோகம் அப்படிங்கிறது. அப்புறம் சிவமாம் தன்மை அப்படிங்கிறது. அப்ப சுத்த சைவத்துல இருக்கிறவங்க அந்த போதனை நம்முடைய நூலோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறது. இன்னைக்கு நல்ல வேலை விந்திய கௌரி அம்மா முடிக்கும் போது 6:48, இன்னும் 12 நிமிஷம் இருக்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனா வாசுதேவன் சார் அந்த நேரத்தை ஈடு கட்டினார் மகேந்திரன் சாரோட சேர்ந்து.
இன்னைக்கு ஒரே ஒரு பாடல் அபிராமி அந்தாதியோட 32வது பாட்டு. அது ஓரளவுக்கு இதுக்கு பொருந்தி வரும். ஆசை கடலில் அகப்பட்டு ஆசை கடலில் அகப்பட்டு அருள் அற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை. நின் பாதம் என்னும் வாசக்கமலம் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் இணை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலன்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவிமுலையாமலை கோமலையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க, நன்றி. பசுத்துவம், பதித்துவம் அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. நன்றிங்க. அருமையான பாடல் எல்லாமே அற்புதம். வேற எதுவும் கேள்வி இருந்தா, கருத்து இருந்தா சொல்லலாம். ஐயா, அந்த இது ஆடம்பரம்ங்கிறப்ப பாடுறது நம்ம எல்லாம் தெரியும், பறவழி பரம் இதெல்லாம். இந்த ஆடம்பரத்துக்குள்ள அதுல சேர்ந்த பரமுக்கு ஏதாவது இல்ல சார், பொருள்? அது ஆடம்பரம் அப்படின்னா அம்பரம்னா வெளிப்படையான அப்படின்னு அர்த்தம் சார். இந்த இடத்துல அம்பரம்னா வெளிப்படையான அப்படின்னு அர்த்தம். வெளிப்படையாக ஆடுதல், அதுல உண்மை இல்லைன்னு அர்த்தம் சார். அது மட்டும் இல்ல, இது தொடர்ந்து ஆடம்பரத்துல இருந்தாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது மாறும் அப்படின்னு அர்த்தம். ஓ, நல்லது நல்லது. ஆடு ராஜா ஆடு அப்படின்னு சொல்ற மாதிரி. அதேதான். நன்றிங்க, நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா, அடுத்த நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ரத்னார் ஐயா. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.